உரையாத தேவன். மனுஷன் மாறுவான், மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், மாறி போகும். ஆனால் தேவன் ஒருபொழுதும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் இது வரைக்கும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு அவர் செய்யாமல் இருந்தது கிடையாது. நம்ம ஜபிக்கிறோமோ ஜபிக்கலையோ, கேட்குறோமோ கேட்கலையோ, ஆனாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாலேயே நடந்துடும். சில காரியங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், சரி நம்ம செய்யணும்னு நினச்சோம், இது வாங்கணும்னு நினச்சோம், இதை ஆசைப்பட்டோம், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைங்களுக்கு இந்த நேரம் இது அவசியம், இந்த நேரம் இது இல்லைன்னா என் பிள்ளைங்களால முடியாது. நம்ம ஒரு பெற்றோர் எப்படி நம்முடைய பிள்ளைகள் மேலே கருத்தாக இருக்கிறோம், ஐயோ என் பிள்ளைக்கு இது வேணுமே. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் கேட்காமே சில காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்ம வாங்குகிறோம், கொடுக்குறோம், வைக்கிறோம். ஏன்னாக்கா இது தேவை, இது என்ன பண்ணணும், அடுத்த நேரம் இதை வாங்கி கொடுக்க நம்மளால் முடியுமோ முடியாது. அப்போ என்ன செய்யலாம், இப்போ இருக்கிறப்போ செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்ம ஒரு அற்ப மனுஷன் நம்ம பிள்ளைகள் மேலே இவ்வளோ கண்ணு கருத்துமா இருக்கும் பொழுது, நம்மளை படைச்சு உருவாக்கின தேவன் வசனம் சொல்லுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், தெரிஞ்செடுத்து உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை என்ன செய்கிறார், ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை மறந்து போகிறதுக்கு அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அப்போது தேவன் சொல்கிறாரு, இந்த இடத்துல சொல்கிற போது பொய் உரையாத தேவன். அப்போ தேவன்